வரத்து குறைவால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை கடந்த 3 நாட்களில் 20 ரூபாய் உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்க கேட்கலாம். ஜெயலானி, இந்த விவரம் பற்றி விரிவாக பதிவு செய்யுங்க. ஜெயா, தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே காய்கறிகளின் விலை என்பது முன்பெப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்து வரக்கூடிய நிலையில் தற்போது தக்காளியின் விலை என்பதும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரம் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த இந்த காய்கறிகளின் விலை என்பது தற்போது 50 ரூபாய்க்கு கிலோ விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலை என்பது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெட்டி 25 கிலோ கொண்ட காய்கறிகள், அதாவது தக்காளியின் பெட்டி என்பது 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வியாபாரிகள் தகவல் தெரிவிக்கிறார்கள். நேற்று 2 தினங்களுக்கு முன்பாக அவை 200 ரூபாய் குறைந்து 800 ரூபாய் 700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் அந்த தக்காளியின் விலை என்பது கடுமையாக உயர்ந்து 25 கிலோ கொண்ட பெட்டி என்பது 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வியாபாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக சில்லறை விலைகளிலும் தக்காளியின் விலை என்பது கிலோவிற்கு 20 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்பட்டு வந்த இந்த தக்காளி என்பது கடந்த 3 நாட்களில் மட்டும் கடுமையான உச்சத்தை தொட்டு தற்போது 50 முதல் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தாலும் கூட வெளி சந்தைகளில் சில்லறை வியாபாரங்களில் 70 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்போது இங்கே தக்காளி மொத்த வியாபாரி செய்யக்கூடிய வியாபாரி ஒருவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார். நம் நேரடியாகவே கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார், இப்போ இந்த தக்காளியுடைய விலை உயர்வு எதன் காரணமா நிலவி இருக்கு? இன்னும் இந்த விலை உயர்வு என்பது தொடர்ந்து நீடிக்குமா? இப்போ கர்நாடகா, ஆந்திராலாம் மழை பெஞ்சது. இந்த மழை பெஞ்சதுனால தக்காளி விலை உயர்ந்திருக்கு. இந்த ரேட்டு இன்னும் 10-20 நாளைக்கு இந்த ரேட்டு இருக்கும். இது தக்காளி கடகடான்னு 4 கிலோ 100 ரூபா போன தக்காளி இப்போ கிலோ 60 ரூபா 50 ரூபா போயிட்டு இருக்கு. பெட்டி 1000 ரூபாய் 1200 1400 ரூபாய் கூட போயிருக்கு. இது காரணம் கர்நாடகா, ஆந்திரா தொடர்ந்து ஒரு 10 நாளாக மழை பெஞ்சதுதான் இதோடைய ரேட்டு ஏற்றம். இப்போ தொடர்ந்து இன்னும் அங்க புயலுடைய தாக்கம் உருவாகி இருக்கு. இன்னும் 2-3 நாள் மழைகள் இருக்கிறதாவும் கூறப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த விலை உயர்வு என்றது அப்படியே தான் இருக்குமா, இல்ல குறையுமா? விலை இப்போதைக்கு 10 நாளைக்கு விலை இப்போதைக்கு 10 நாளைக்கு ரேட்டு குறையாது. விலை 10 நாளைக்கு ரேட்டு குறையாது. ரேட்டு அதை தக்காளி ரொம்ப டிமாண்டாக தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக தக்காளி தேவைப்படுது. ரேட்டு 10 நாள் 20 நாளைக்கு ரேட்டு குறையாது. இதே ரேட்டு நீடிக்கும். நேரடியாகவே நாம் கேட்டோம். அதாவது வியாபாரிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், தக்காளியின் வரத்து, அதாவது ஆந்திராவிலிருந்து கர்நாடகா, ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு பெரும்பாலான காய்கறிகளின் வரத்து என்பது இருக்கும். இந்த நிலையில் ஆந்திராவில் மழை நீடிப்பதன் காரணமாக தக்காளி செடிகள் என்பது இலகுவாக அழுகக்கூடிய சூழல் என்பது ஏற்படும். இதன் காரணமாக சென்னையை பொறுத்தவரை கோயம்பேடு சந்தைக்கு 70 முதல் 80 வாகனங்களில் தக்காளி என்பது கொண்டு வரப்படும். ஆனால் இந்த முறை 50 வாகனங்களுக்கும் குறைவாகவே வருகிறது என்பதாக வியாபாரிகள் தகவல் தெரிவிக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாக முதல் ரக தக்காளிகளின் விலை என்பது கடுமையாக விலையேற்றம் என்பது சந்தித்திருக்கிறது. இதன் காரணமாக, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தக்காளி என்பது அத்தியாவசியமான சமையல் பொருளாக பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தக்காளியின் விலை என்பது கடுமையாக உயர்ந்திருப்பது இல்லத்தரசிகள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தக்காளி இல்லாமல் எந்த ஒரு சமையலும் இல்லை என்பது போன்றே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமையல் என்பது நீடித்து வருகிறது. தற்போது தக்காளியின் விலை என்பது கடுமையாக உச்சத்தை தொட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியிலும் இல்லத்தரசி மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. தக்காளி விலை ஏற்றம் குறித்த விவரங்களை பதிவு செய்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலானி.